ஆறாவது கடமையாக ஜனநாயகத்திலே ஓட்டு போடுவதை கருத வேண்டும் என்று நான் சொன்னேன். திமுகவுக்கு ஓட்டு போடுவது ஆறாவது கடமை என்று நான் சொன்னதும் இல்லை. அப்படின்னு நீங்களா கற்பனை பண்ணிக்கிட்டே அப்படி பாய் சொல்லாத சொல்லி எப்படியா சொல்லாத சொல்லி நீ கேட்டா எப்படி சொல்ல முடியும்? சொல்லாத நீயே கேட்டா எப்படியே சொல்ல முடியும்? சொல்லாத பிரச்சாரம் சொல்ல முடியா? ஹஜ் செய்வது எப்படி பரலு கடமையோ, நோன்பு நோற்பது எப்படி பரலு கடமையோ, நபிகள் நாயகம் பேரை கேட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லுவது எப்படி கடமையோ, அதே மாதிரி இந்த ஜனநாயக முற்போக்கு கூட்டணி வெற்றி பெற செய்ய வேண்டியது இந்த தேர்தலில் நமது பரலான கடமை. இந்த ஜனநாயக முற்போக்கு கூட்டணி வெற்றி பெற செய்ய வேண்டியது இந்த தேர்தலில் நமது பரலான கடமை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களை, இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் அப்துல் சமத் சவுதி அரேபியாவில் வந்து நல்ல ஒரு கேள்வி கேட்குறாங்க. அவங்க சூசகமாக அந்த கேள்வியை கேட்டாலுமே அது பகிரங்கமாக எல்லாத்துக்கும் விளங்கக்கூடிய வகையில் தான் இருக்குது. இன்றைக்கி நடந்த ஒரு சம்பவம் என்ன அப்படின்டா, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் தலைவராக இருக்கக்கூடிய காதர் மொய்தீன் அவங்கள்ட்ட வந்து பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்குது. அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் வந்து அவங்க கேட்குறாங்க, திமுகவுக்கு வாக்களிப்பது ஆறாவது கடமைன்னு சொன்னீங்களே, இப்படி திமுக விட்டு வெளியே வந்துட்டீங்களே, அப்போ உங்கள் கடமை என்னாச்சு? அந்த மாதிரியான ஒரு கேள்வியை கேட்ட உடனே சகோதரர் காதர் மொய்தீன் அவங்க வந்து ரொம்ப கோவப்பட்டுறாங்க. நாங்கள் எப்போ அந்த மாதிரி சொன்னோம்? திமுகவுக்கு வாக்களிப்பது ஆறாவது கடமைன்னு நாங்கள் எப்போ சொன்னோம்? அப்படிலாம் சொல்லலை, நீங்களாம் தவறாக விளங்கி கொண்டு இப்படி பேசுறீங்க அப்படின்னு ரொம்ப கோபமாக சூடாகி பேசுகிறாரு. ஆனால் உண்மை என்ன அப்படின்டா, 2016 வந்து ஒரு மீட்டிங்கில் பேசுகிறாப்புல. அதாவது என்ன பேசுகிறாங்க அப்படின்டா, அதாவது தொழுவது எப்படி கடமையோ, நோன்பு நோற்பது எப்படி கடமையோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை கேட்டால் ஸலவாத்து சொல்வது எப்படி கடமையோ, அது மாதிரி இந்த தேர்தலில் வந்து ஜனநாயக முற்போக்கு கூட்டணியை வெற்றி பெற செய்வது நமக்கு பரல் கடமை அப்படின்னு சொல்கிறாங்க. கட்டாய கடமை, பரல் கடமை. ஜனநாயக முற்போக்கு கூட்டணி என்ன? திமுக தலைமையிலான கூட்டணிக்கு பேர் தான் ஜனநாயக முற்போக்கு கூட்டணி. அதை வெற்றி பெற செய்வது நம்மளுடைய பரல் கடமை என்று சொல்லி பேசியிருக்கிறாங்க 2016. இப்போ 2026 வந்து இப்போ நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் திமுகவோடு தான் இருந்தாங்க. அவர்களுக்கும் சில சீட்டுகள் கொடுத்தாங்க. அதில் வந்து 2 எம்எல்ஏ 2 இடத்துல என்ன செஞ்சுருக்காங்க, வெற்றி பெற்றிருக்கிறாங்க. வெற்றி பெற்று தாவேகா, இது அரசியல் பேசக்கூடாத தளமாக இருந்தாலும் அவங்க கேட்ட கேள்விக்கு உண்டான விஷயம். அப்போ தாவேகாங்கிற ஒரு கட்சி வந்து ஆட்சியை அமைச்சிடுறாங்க இவங்களுடைய தயவோட. அதாவது திமுகவில் வென்றவங்களோட தயவோட தான் என்ன செய்யுது, அந்த ஆட்சி அமைக்கப்படுது. அப்போ எங்களுக்கு ஆதரவு கொடுத்தவர்களுக்கு நாங்கள் வந்து என்ன செய்வோம், அமைச்சரவையில் இடம் கொடுப்போம் அப்படின்ற ஒன்றா என்ன செஞ்சிடறாங்க, அமைச்சரவையிலையும் சேர்ந்துடுறாங்க. கடைசியில் திமுகவுக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தையும் மேற்கொள்ள ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ திமுகவுக்கு எதிராக போன காரணத்தினால தான் பத்திரிகையாளர் கேட்குறாங்க, நீங்கள் திமுகவுக்கு ஓட்டளிப்பது வந்து கடமைன்னு சொன்னீங்களே, இப்போ இல்லைன்னு சொன்ன உடனே என்ன செய்கிறாரு, ரொம்ப கோவப்பட்டு பேசுகிறார். ஒன்று இல்லை, அந்த மாதிரி சொன்னா என்னன்னு தெரியல, நான் மறந்துட்டேன், என்ன இருந்தாலும் பார்த்துக்குருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாண்டா பிரச்சனை இல்லை. நான் அப்படி சொல்லவே இல்லைன்னு பேசுகிறாரா இல்லையா? இது வந்து பச்சையாக என்ன செய்கிறாரு, நிறம் மாறக்கூடிய, அதாவது நம்ம எந்த கட்சிக்கு நம்ம சார்பாக இருக்கிறோமோ அதுக்கு நம்ம அடிமை சேவகம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் பேசக்கூடிய பேச்சு தான் இது. அந்த மாதிரி நான் சொன்னேன்னா என்ன, அது ரெண்டாவது இன்னும் தெளிவாக சொல்கிறாரு, சர்க்குணத்தோடு நான் இருக்கும்போது பேசுன மாதிரி தான் இருக்குது. ஆனால் நான் திமுகவுக்கு வாக்களிக்கிறது கடமைன்னு சொல்லலை, ஆறாவது கடமைன்னு அப்படி தான் சொல்கிறாரு. ஜனநாயக முற்போக்கு கூட்டணிக்கு வாக்களிப்பது எப்படி தொழுகை கடமையோ, நோன்பு கடமையோ, ரசூல்லா மீது ஸலவாத்து சொல்லுவது எப்படி கடமையோ, அது மாதிரி வந்து இந்த தேர்தலில் வந்து ஜனநாயக முற்போக்கு கூட்டணியை வெற்றி பெற செய்வது நம்மளுடைய கடமை. அதாவது திமுகவுக்கு மட்டும் சொல்லலை, திமுக கூட்டணியில் யாரெல்லாம் இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் வாக்களிக்கிறது கட்டாய கடமைன்னு தான் சொல்லியிருக்கிறாரு. இப்போ வந்து இந்த பிரிஞ்சு போனதுக்கப்புறம் இந்த கேள்வியை கேட்ட உடனே அது பொதுமக்கள் மத்தியில் பொதுவில் கேட்கக்கூடிய நேரத்தில் ரொம்ப கோவப்பட்டு சூடாகி பேசுகிறாரு. இது வந்து ஒரு நல்ல பண்பு இல்லை. சொன்னோம்னா அப்போ சொன்னால் இப்போ எங்களுக்கு தேவையில்லை அரசியல், இதெல்லாம் சாதாரணப்பா அப்படின்னு கடந்து போயிருக்கணும். அரசியல் எங்களுக்கு ஓட்டு வேணும் அப்படிங்கிறதுக்காக, சீட்டு வேணும் அப்படிங்கிறதுக்காக, எங்களுக்கு வாரியம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் பேசுவோம். நாங்கள் அப்படி தான் பேசுவோம். இதெல்லாம் அரசியல் சாதாரணமாப்பா அப்படின்னு கடந்து போயிருந்தாருன்றா இவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை. சொல்லிவிட்டு சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியது இன்னும் மறதியின் காரணமாக சொல்லியிருந்தால் அது இயல்பு. 10 வருஷம் ஆச்சு, என்ன பேசணும், பொழுதுனேக்கு இதைத்தானே பேசுகிறாங்க. இந்த திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய இது இவங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த அரசியல் கட்சிகளில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ, அந்த அரசியலில் அந்த தேர்தல் ஓட்டு அரசியலில் யாரெல்லாம் பங்கு பெற்று கட்சிகளாக தன்னை அறிவித்துக் கொள்கிறார்களோ அவர்கள் எந்த கூட்டணியின் சார்பாக இருக்கிறாரோ அதுக்கெல்லாம் பேசுவாங்க. இந்த ஸ்பெக்ட்ரம் சம்பந்தமாக பேராசிரியர் ஜவாஹர்ல பேசுகிறத காட்டிக்குமா? ஸ்பெக்ட்ரம் சம்பந்தமாக அந்த திமுகவையும் திமுகவுடைய அந்த கலைஞரையும் பேசின பேச்சு அப்படி ஒரு பேச்சு இருந்துச்சு. அது மாதிரி வந்து ஜெயலலிதா பக்கம் போகக்கூடிய நேரத்தில் வந்து
இந்த தானே புயல் இந்த மாதிரியான புயல் வரும்போது எங்க மாவட்டங்களுக்குலாம் அந்த புயல் வரக்கூடாதா அப்படின்னு மக்கள் இயங்குறாங்க, இப்பெல்லாம் பேசுவாங்க. இந்த அரசியலுக்கு போனா இதை நம்ம இவரை மட்டும் நம்ம சொல்லி குறை சொல்லலை. அரசியல்ல வந்து சீட்டுக்கு போய் ஒரு கூட்டணியில் இருந்தமையான அவருக்கு ஜால்ராவாக பேசுவதும் அவர்களுக்கு வந்து என்னது விசுவாசமாக இருப்பது என்பதுதான் என்னது வாடிக்கையாகிவிட்டது. அதனால இவரை சொல்லி குத்தம் இல்லை. இவர்கள் எடுக்கக்கூடிய அந்த நடவடிக்கை முடிவுகள் எதை நோக்கி போறாங்களோ அதனுடைய பேச்சுகள் அப்படித்தான் அமையும். தவறுண்டா அதை சுட்டி காட்டக்கூடிய ஒரு தைரியம் இல்லை, நன்மை என்றால் அதை ஆதரிக்கக்கூடிய ஒரு இது இல்லை. சொல்லிவிட்டு சொன்னதை மாத்தி பேசுறது, பிறண்டு பேசுறது, இதெல்லாம் வந்து ஒரு சரியான நிலைப்பாடு இல்லை. அது தெரியாம சொல்லி போட்டாங்க, அதெல்லாம் தப்புங்கன்னு அப்பயே சொல்லியிருக்கணும். அந்த கூட்டணியில் இருக்கிற வரைக்கும் அது சொல்லலை. இந்த மாதிரி நான் கடந்த காலங்களில் இந்த மாதிரி பேசிட்டேன், நான் அறியாம மார்க்கத்தை வந்து சரியான முறையில் விளங்காம நான் சொல்லிட்டேன், அதெல்லாம் கடமைகள்லாம் கிடையாது. திமுக கூட்டணிக்கு ஓட்டு போடுறது கடமைகள்லாம் கிடையாது. நாங்கள் ஓட்டு கேட்போம், நீங்கள் போட்டா போடுங்க போடாட்டா போங்க அப்படிங்கிற மாதிரி மாற்றியும் பேசலை. இப்போ பிரிஞ்சதுக்கு அப்புறம் பிரிஞ்சு இந்த தாவேக அமைச்சர் ஷாஜஹான் அவங்களும் வந்து என்னது 50 வருஷம் திமுகவை எலும்ப விடாம ஆக்கிடும் இப்படிலாம் பேசுறாங்களா இல்லையா? இந்த மாதிரி பேசக்கூடிய நேரத்தில் ஏற்கனவே உள்ள கேள்வியை அந்த பத்திரிகையாளர்களுக்கு தெரியத்தானே செய்யும். அவங்க கேட்கும்பொழுது, ஆனால் அந்த இடத்துல வீடியோ போட்டு காட்டியிருந்தாலும் இன்னும் அசிங்கமாக போயிருக்கும். அவங்க அந்த பத்திரிகையாளர்கள் அந்த மாதிரி பத்திரிகையாளர்களை வந்து என்னது அதாவது உரிமையில பேசக்கூடிய அவங்களுடைய ஆளுக்கே போயா உடியா அப்படின்ட்டு பேசக்கூடிய அளவுக்கு போயிருச்சு. இந்த அரசியல் இப்படித்தான் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், விளங்கி கொள்ள வேண்டும்.